மனமார்ந்த நன்றி. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போகாமல் இருக்கிறதால, ஒரு மனைவி தப்பான பாதைக்கு போகிறதால அதை எடுத்திருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. மெசேஜ் என்ன, தப்பான பாதை ஒய்ஃபு போடுறாங்க, அதைத்தான் திருத்தி எப்படி இருந்தால் ஒரு குடும்பமே அதால் பாதிக்குது, அதுதான் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்தது. சார் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ படம் நல்லா இருக்கு. ரெண்டு பாட்டுமே சூப்பர் ஹிட்டாக நல்லா இருக்குது. திரும்ப கேட்குற மாதிரி இருக்குது பாட்டு. ஃபைட்டு நல்லா இருக்குது. ஃபேமிலியோட குடும்பத்தோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு. அப்பா கான்செப்ட் நல்லா இருக்கு. ரெண்டாவது என்ன இந்த காலத்தில் இப்போதைக்கு என்ன சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அது நல்லா இருக்கு. அது சூப்பராக இருக்கு. நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எந்த தப்பும் கிடையாது. நல்லா சூப்பர் பார்க்குற மாதிரி இருக்குங்களா? மெசேஜ் வறுமையில் வாழ்கிறவங்க, ஹஸ்பண்டு கஷ்டப்படுறாரு, அவரால் அந்த அம்மாவுக்கு பூர்த்தி பண்ண முடியல. ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் வந்து அவங்க நகையை வச்சு பண்ணுறாங்க. அது கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு இது இன்னொருத்தர்கிட்ட போகிறாங்க, குழந்தையே சாவடிக்கிறாங்க. அதுதான் அது எல்லா பெண்களும் சொல்ல முடியாதுல்ல. சில பெண்கள் வறுமையில் இருக்கிறாங்க, சாப்பிடாம கூட இருக்காங்க. இருந்தாலும் ஹஸ்பண்ட் அவரை வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இது மாதிரி இருக்கு. பரவாயில்ல. சகோதரர் கிரி அவருடைய இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்கிறதும் சிறப்பாக நடிச்சிருக்கிறார். அதில் புதுமுகங்களை வைத்து ஒரு புதிய முயற்சி. அதாவது தனி மனித ஒழுக்கம் எவ்வளோ முக்கியங்கிறது. ரெண்டாவது, அடித்தட்டில் மக்களுடைய வறுமை மக்களை வந்து தவறுதலான பாதைக்கு தூண்டுவதற்கும் அது ஒரு காரணங்கிறது. நீங்கள் வந்து நாட்டில் நடக்கிற வன்முறைகள், எந்த பகுதியில் நடக்கிற வன்முறையினாலும் அதற்கு பின்னாடி ஏதோ ஒரு சோகமான ஒரு வரலாறு அதற்கு பின்னாடி இருக்குங்கிறத அதை வந்து இன்றைக்கி இயக்குனர் கிரி அவர்கள் அதை ஒரு குடும்ப பிணைப்போடு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார். நீங்கள் வந்து தீவிரவாதத்தில் வந்து போய் செயல்படக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களும் அவருடைய வறுமையைத்தான் முதலீடாக பயன்படுத்தி தான் வந்து அவர்களை வந்து அதுபோல தவறான பாதைக்கு அவர்கள் வந்து கொண்டு செல்வாங்க. இந்த மாதிரி இருக்க கட்டத்தில் ஒரு தனிமன் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு நடுத்தர குடும்பத்தில் பாசப்பிணைப்போடு இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு தவறான பாதையில் இது பண்ணும்போது அந்த விரக்தி மனப்பான்மை எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து எந்த சூழ்நிலைக்கும் இழுத்து செல்லும் அப்படிங்கிறதுக்கு அதை வந்து ஒரு கான்செப்டாக இன்றைக்கி வந்து அவர் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். அவருடைய முயற்சிகளுக்கு அவருடைய பாராட்டு. நல்லா நடிச்சிருக்கார். அவர் படத்தை இயக்கி அவருடைய வசனமும் அவர் தான் பண்ணிட்டு எழுத்துகள் எல்லாமே நல்லா நடிக்கவும் சிறந்த நடிச்சிருக்கார். நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேலும் மேலும் பல படங்கள் அவர் வந்து இயக்கி நடிப்பதற்கு அவருக்கு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ.